ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 1 month 1 வீடியோ அப்படின்ற கான்செப்டில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாத நடப்பு நிகழ்வுகள் நடத்தி அது 3 மாதத்துக்கும் லைவ் டெஸ்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த 3 மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துருங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி அட்டன் பண்ணிங்கன்னா இன்னைக்கு மாலையே என்ன பண்ணிடலாம், லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய தேர்வுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக வந்துடலாமா பிப்ரவரி மாதம் நடப்பு நிகழ்வுகளில். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு முதலிடம், தமிழ்நாடு 2வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட் வச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அது எங்கிருந்து சார் கேட்குறாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அப்போ தமிழ்நாடு எந்தெந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க, எந்தெந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்காங்கன்றத அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழகம் முதலிடத்தில் இருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்க, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம எலக்ட்ரானிக் சிட்டினா நம்ம யாரை சொல்லலாம், பெங்களூரை சொல்லலாம். ஆனால் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்ம யார் இருக்கோம், செகண்ட் பிளேஸ்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அடுத்து பாருங்க, புத்தாக்க தொழில்கள் வரிசையில முதலிடத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, இந்தியாவின் ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா ஜிடிபி வளர்ச்சியில் 2வது இடத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிடிபி வரிசையில முதலிடம் உள்ள மாநிலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யார் நம்ம சொல்லலாம், மகாராஷ்டிராவை ஆட் பண்ணிக்கலாம். 2வது இடத்துல யார் இருக்காங்க, தமிழ்நாடு இருக்காங்க. 3வது பாருங்க, கல்வி பட்டியலில் 2ஆம் இடம் சொல்றாங்க. அப்போ கல்வி பட்டியலில் முதலிடத்தில் யார் இருப்பாங்கன்னா, கேரளா மாநிலம் இருக்கிறது. அப்போ கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம், செகண்ட் பிளேஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் பட்டியல் 3வது இடத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடா இந்த பட்டியல் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, அந்த கரைவெட்டி சரணாலயம் அரியலூர்ல என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் லாங்வுட் சோலைக்காடுகள் கோத்தகிரி என்ற பகுதியிலும் ரெண்டுமே என்ன பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த கரைவெட்டி சரணாலயம் வந்து 1996ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக ஆனதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கரைவெட்டி சரணாலயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சொல்ல நீங்க பிளேஸ்ல, அப்போ ஜியோகிராபிக்கல் பிளேஸ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் அரியலூர் அப்படின்றது நான் வச்சுங்க. இதன் மூலம் தமிழ்நாட்டில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனை உயர்ந்திருக்குன்னு பாருங்கன்னா 16ஆக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 16 உயர்ந்திருக்கு தமிழகத்தில் ராம்சார் தலங்கள் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராம்சார் என்ற கன்வென்ஷன் எங்கேருந்து இப்போ எடுத்துன்னு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நமக்கு ஈரான் ஒரு நாடு இருக்குங்க. அந்த ஈரான் நாட்டில் அந்த ஒரு நகரத்தின் பேரே ராம்சார் தான். அந்த ராம்சார்ன்றது கொண்டு வந்து இந்த தலங்கள் உருவாக்கி அந்த சதுப்பு நில காடுகளாகட்டும், முக்கியமான அந்த ஈரநிலங்களாகட்டும், இதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் அந்த ராம்சார் தலங்கள்னு சொல்லுது. அப்போ ராம்சார் அந்த மாநாடுவா இருக்கட்டும், ராம்சார் தலங்களா இருக்கட்டும், எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணுங்க, இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, ஈரான் நாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ், பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியல் சொல்லிட்டு சொல்றாங்க. உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் ஜெர்மனியை 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஜெர்மனி எத்தனாவது இடத்துக்கு போயிருக்கு, 3வது இடத்துக்கு போயிருக்கு. அப்போ 3வது இடத்துல இருந்து ஜப்பான் 4வது இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி யார் இருப்பாங்க, இந்தியா தான் 5வது பொருளாதார. அப்ப பாருங்க, பொருளாதார நாடுனா என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் எடுத்துப்பாங்க, ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ஒரு நாடு எத்தனாவது பொருளாதார நாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியா எத்தனாவது இருக்கு, 5வது இடத்துல இருக்காங்க. அப்ப முதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல யார் இருக்காங்க, சீனா. அப்ப வரிசைப்படுத்திடலாமா பாருங்க, முதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ஜெர்மனி, 4வது இடத்துல ஜப்பான், 5வது இடத்துல யார் இருக்காங்க, இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஜிடிபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்க படிச்சுக்கணும். அப்படியே எக்ஸ்ட்ரா கான்செப்ட் படிச்சுங்க, ஜிஎன்பி இப்படின்றது படிச்சுங்க. இந்த 4 கான்செப்ட் தெரிஞ்சுட்டாலே என்ன பண்ணிடலாம், நாட்டு வருமானம், தேசிய வருவாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜிடிபி அப்படின்னா என்டிபி வந்துடலாமா. அடுத்து பாருங்க, ஜிஎன்பினா என்என்பி. இந்த கான்செப்டை என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கே இப்போ படிச்சிடுறீங்க. ஸோ அப்போ பாருங்க, பொருளாதார நாடுன்றதுல இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்பா, ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2023, இந்த கரப்ஷன் இண்டெக்ஸ் சொல்லக்கூடியது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அந்த ஊழல் குறைந்த நாடுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டென்மார்க் இருக்காங்கப்பா. நான் ஊழலே ரொம்ப கம்மியா பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல யார் இருக்காங்க, டென்மார்க் இருக்காங்க. 2வது ஃபின்லாந்து, 3வது நியூசிலாந்து. இந்த 3 நாடுகளும் பாருங்க எதிரில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான குறியீட்டுல முதலிடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊழல் மலிந்த நாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, சோமாலியா நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, ஊழல் அதிகமாக இருக்குன்றாங்க. 2வது இடத்துல வெனிசுலா இருக்கு, 3வது இடத்துல சிரியா என்ற நாடு இருக்கு. சரிங்க சார், ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது, அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இந்தியா 93வது இடத்துல இருக்கு. அப்போ ஊழல்ல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்காங்க, 93வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா போதுமானது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா. தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த இடத்துல பெரியார் வனவிலங்கு சரணாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. பட் மாவட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈரோடு மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8,000
80,567 ஹெக்டேர் பரப்பளவில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதை பண்றாங்க. அப்போ இதன் மூலமா தமிழகத்தின் சரணாலயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு வருது? 18 வருது. இப்ப பாருங்க, ரெண்டு நியூஸ் இன்டர்லிங்க் பண்றேன். ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 16. எத்தனை? 16. அதுவே சரணாலயங்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 18. சரணாலயங்கள் எண்ணிக்கை 18. ராம்சார்னா 16. இதுல இருந்து 2 இதுல சரணாலயங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது உயர்கல்வி சேர்க்கை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஜஸ்ட் கான்செப்ட் மாதிரி தெரிஞ்சுங்க. பிஎஸ்சி இது அண்டர் கிராஜுவேட்னு சொல்லுவாங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மினிமம் ஒரு படிச்சுட்டு ஒரு படிப்பு. அது தாண்டி ஒரு விஷயம் எம்எஸ்சி எம்காம் பிஜின்னு சொல்லக்கூடியதுல அந்த பிஜி முடிச்சவங்க எல்லாருமே உயர்கல்வி சேர்க்கையில் வருவாங்க. அடுத்தடுத்து போயிடுறவங்க எல்லாருமே. ஸோ இந்த இடத்துல இந்திய அளவில் உயர்கல்வி சேர்க்கையில் சிறந்த மாநிலமாக திகழ்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உயர்கல்வி சேர்க்கையில் இருக்குன்னு சொல்றாங்க. இதன் மூலமா என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்திய அளவில் தமிழ்நாடு சிறந்த விளங்க மாநிலமா இருக்காம பாருங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதிக மாணவர்களை சேர்க்கை கொண்ட பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட பாருங்க 5வது முறையாக நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது ஒரு இம்பார்ட்டன்டா. நம்ம இந்த ஊர்னு பார்த்தோம்னா இருக்கலாம் 7வது முறையாக தூய்மையான நகரங்கள்ல இருக்கலாம். ஆனா படிப்புல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்றாங்க. அப்போ யூனியன் பிரதேசங்கள்ல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்கன்னா சண்டிகர் இருக்காங்க. பாருங்க அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கேன். மாநிலங்கள் அளவில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ், யூனியன் பிரதேசங்கள்ல சண்டிகர். ஓகேங்களா? அடுத்தது குறைவான உயர்கல்வி சேர்க்கையில் இருக்குல்ல, குறைவான சேர்க்கை பட்டியலில் அசாம் மாநிலம் முதலிடத்தில் இருக்கு. அசாம்ல ரொம்ப கம்மியா போய் உயர்கல்வி சேர்க்கையில சேர்றாங்க. அப்ப குறைவான யூனியன் பிரதேசம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவு முதலிடம் இருக்கிறது. பாருங்க 4 மாநிலங்கள் நான் உங்களுக்கு நோட் பண்ணிருக்கேன். இந்த 4மே மேட்ச் தான் ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கையில் ஃபர்ஸ்ட் இடம், யூனியன் டெரிட்டரியில சண்டிகர். அதுவே பாத்தீங்கன்னா குறைந்த உயர்கல்வி சேர்க்கையில் அசாம் சொல்றாங்க, குறைந்த உயர்கல்வி சேர்க்கை யூனியன் டெரிட்டரி லட்சத்தீவுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ பாருங்க இது ஈஸியா நம்ம இன்டர்லிங்க் பண்ணலாம். பாருங்க மக்கள் தொகை நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த டாபிக் இங்கேயே படிச்சுங்க. இன்னைக்கு இப்போ படிக்க வேண்டிய டாபிக் மக்கள் தொகைன்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு. ஏன்னா அதிக மக்கள் தொகை குறைவான மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்டர்லிங்க் தான் இதுவும் சொல்றாங்க. அடுத்தது பாரத் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்திய அரசு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல ரேட் வந்து பிரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் ரைஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தேவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானால் பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களில் பார்த்துருப்போம். அதுதான் எக்கனாமிக்கு பேட் எக்கனாமி குட் எக்கனாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம பிரதமர் மோடி என்ன பண்ணுறாருன்னா பாரத் அரிசியை கிட்டத்தட்ட 29 ரூபாய்க்கு ஒரு கிலோ தரேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அது வெப்சைட்டில் தான் போய் வாங்க முடியும். சில கடைகளில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. தமிழக அரசு 29 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசியை வழங்க ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் பாரத் அரிசி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சார் இது மட்டும் தராங்க பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. 2வது ஒன்று தராங்க பாரத் ஆட்டா 27.50 காசுக்கு ஒரு கிலோ தராங்க. பாரத் பருப்பு கொண்டைக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ ஒரு தினம் கொண்டாடுறாங்க பாருங்க, பேரறிஞர் அண்ணா நினைவு தினம் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா February 3 அப்படின்றது நான் வச்சுங்க. பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1909. அப்படியே இன்டர்லிங்க் பண்ணுங்களேன். 1909 என்ன சட்டம் போட்டிருப்பாங்க? மென்டோ மார்லி செய்த சட்டம் போட்டிருப்பாங்களா? ஸோ இந்த இடத்துல இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்க சார், பேரறிஞர் அண்ணா நினைவு தினம் கொண்டாடுறோம். அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு 4 பாயிண்ட் ஈஸியாக சொல்லலாமா? ஸோ அவர் தான் என்ன பண்றாரு? தமிழ்நாடு என்ன பெயர் மாற்றம் செய்யறாரா? ஸோ இந்த இடத்துல பாருங்க 1967ஆம் ஆண்டு மதராஸ் முதல்வர் பதவி வகிக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் வராரு. 67 69 மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, ஜனவரி 1 வருங்க. சரிங்களா? 14 ஜனவரி 1. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்க. அடுத்தது அண்ணாவால் செக்ரட்டரியேட் என்பதை தமிழக செயலகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. செக்ரட்டரியேட்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அது என்னன்னு பெயர் மாற்றம் செய்யறாரு பார்த்தீங்கன்னா தமிழக செயலகம், தலைமைச் செயலகம் சொல்லிட்டு மாற்றி வைக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தியமாவே ஜெயதே என்ற வார்த்தைக்கு பதிலாக வாய்மையே வெல்லும் சொல்லிட்டு மாற்றியவர் யாருன்னா அண்ணா தான். ஸோ ஏன்னா நம்ம அவருடைய நினைவு தினம் படிக்கிறப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க ஸ்ரீமதி குமாரி என்ற சொல்லுக்கு பதிலாக என்ன இருந்தாரு? திருமதி செல்வி என்ற பெயர் மாற்றமும் செய்திருக்காரு. ஸோ இப்போ அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுல இந்த தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் பல முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது சுறுசுறுப்பான யானைக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு யானை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் யானையானது அந்த யானையின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மங்களம்ங்க. நோட் பண்ணுங்க. அப்போ சுறுசுறுப்பான யானைகள் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா கும்பகோணத்தை சேர்ந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் வசிக்கிற ஒரு யானைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் நான் வச்சுக்க போதுமானது. ஸோ மற்றது எல்லாமே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது
போக்குவரத்து நெரிசல் இதை பத்தி சொல்லணும்னா ஒரு சிட்டி தாங்க நான் சொல்லுவேன். ஒரு ஸ்டோரியே இருக்குங்க. ஒரு வெறும் 120 மீட்டர் தாண்டறதுக்கு 24 நிமிஷம் ஆச்சுங்க. என்னங்க சார் சொல்றீங்க? அவ்வளோ கூட்டத்தை ரியலி நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். நானும் சாரும் போயிட்டு இருந்தோம். பெங்களூர் வரைக்கும் போய் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ ஜஸ்ட் ஒரு 120 கிலோமீட்டர் தான். எத்தனை 24 நிமிஷம் தாண்டுறோம். அப்போ யோசிச்சு பார்த்துங்க எவ்வளோ அப்படியே டிராஃபிக் கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குன்னா எங்கே சொல்லலாம்னா கண்ணா மூடிட்டு பெங்களூர் போட்டுக்குங்க. எதுவுமே தேவையில்லைங்க, வேற எந்த இடமும் தேவையில்லை. அப்போ இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள நகரப்பட்டியலில் பெங்களூர் முதல் இடத்துல இருக்காங்க. உலக அளவில் எத்தனை இடம்னா 6வது இடம் இருக்காங்க. இந்திய அளவில் எத்தனாவது இடம்? முதல் இடம். அதுவே பார்த்தீங்கன்னா உலக அளவில் 6வது இடம் சொல்றாங்க. அப்போ உலக அளவில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரப்பட்டியலில் லண்டன் முதல் இடத்துல இருக்குங்க. லண்டன் உலக அளவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மிஸ் பண்றாதீங்க. அடுத்தது புதுடெல்லி. இந்த காமன்வெல்த் சட்டக்கல்வி சங்கத்தின் காமன்வெல்த் அட்டார்னி ஜெனரல் சொலிசிட்டர் ஜெனரல் மாநாடு எப்போ நடக்குதுன்னா புதுடெல்லியில் நடக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த காமன்வெல்த் நாடுகள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா நாடுகளும் என்ன போய் காமன்வெல்த்தில் போய் ஜாயின் பண்ணிக்கிது சொல்லுவாங்க தெரியுங்களா? அதனுடைய ஜெனரல் மற்றும் சொலிசிட்டர், அதாவது அட்டார்னி ஜெனரல் சொலிசிட்டர் மாநாடு எங்கே நடைபெறுதுன்னா புதுடெல்லியில் நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அந்த உச்சி மாநாடுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடம் நான் ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறான்னா அதனுடைய பிளேஸ் ரொம்ப முக்கியம். நாகர்கோவில் என்ன பண்றாங்க, அந்த தொல்லவில்லை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. தொடங்கி வைத்தவர் யாருன்னா மா சுப்பிரமணியம், தமிழ்நாடு நல்வாழ்வு அமைச்சர்னு சொல்லக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மக்கள் இருக்க இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, சில சேவைகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டெஸ்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கீம்ங்க. அந்த ஆய்வகத்துக்கு நீங்கள் போய் பண்ண வேண்டியதே இல்லை, அவங்களே வந்து உங்களை டெஸ்ட் எடுத்து என்னென்ன இருக்குன்றதையும் சொல்லிடுவாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸோ இது போட்டிருந்தாங்க, ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். நம்ம உத்தரகாண்ட்னு சொல்லுவாங்க பசங்க எப்பவுமே. என்னன்னா சார் நம்ம உத்தரகாண்ட் சார், அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல சார், டெல்லி தூக்கி வந்து இங்கே வச்சுட்டா என்ன பண்ணலாம், அது நம்ம டெல்லி ஆயிடுவாங்கல்ல. உத்தரகாண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 நியூஸ்ல அப்படியே இருக்குங்க. 1 by 1 சொல்றேன் பாருங்க, கரெக்டாக இருக்க பாருங்க. பொது சிவில் சட்டம், இந்த மருத்துவ சேவைக்கான ஆம்புலன்ஸ் சேவையை வழங்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் போயிட்டு நிலம் வாங்க முடியாது, விவசாய நிலத்தை வாங்கக்கூடாது, இந்த சட்டத்தை கொண்டு வந்து உத்தரகாண்ட் மாநிலம் தான். ஸோ அந்த உத்தரகாண்ட்ன்றது கிட்டத்தட்ட 38வது தேசிய விளையாட்டு எங்கே நடக்க போகுதுன்னா உத்தரகாண்டில் தான் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே உத்தரகாண்ட் வந்துட்டே இருக்கு இப்போ வரைக்குமே. அது இல்லாமல் 2023ஆம் ஆண்டுக்கான முதலீட்டாளர் மாநாட்டையும் யார் நடத்தினாங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான் நடத்திருக்காங்க. ஸோ இப்போ உத்தரகாண்ட்ன்றது கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம் சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்காது. ஸோ அதனால நோட் பண்ணுங்க, இந்த பொது சிவில் சட்டம் நிறைவேற்றிய மாநிலம் இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உத்தரகாண்ட் தான். அது இல்லாமல் விதி வந்து பார்த்தீங்கன்னா 44. இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கோவாவில் சுதந்திரக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கு, இதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதை விட்டுலாங்க. அடுத்தது ட்ராய் புதிய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ இந்திய தொலைத்தொடர்பு இது மிஸ் பண்ணலாம். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக அனில் குமார். நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நியமனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்பாங்க. இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக இது இப்போ கொஸ்டின் உங்களுக்கு எப்படியும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்களா? போன வருஷம் விவிபேட்டை பற்றி குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த முறை ட்ராய் கேட்டாங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றதும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. எப்போ உருவாக்கப்பட்டது 1997. இதனுடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கிறது. இதை மட்டும் நீங்க சொன்னா போதுமானது. அடுத்தது இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் திருப்பினும் எல்லை பிரச்சனை ஆரம்பம். ஸோ நம்ம அண்டை நாடுகள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 அண்டை நாடுகளை வச்சிருக்கோங்க. அதில் அதிகமான எல்லையை பகிர்ந்துள்ள நாடுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம். 2வது அதிகமான எல்லையை பகிர்ந்துள்ளது தான் மியான்மர் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மியான்மரில் வேலி அமைக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இரு நாடுகளிடையே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1643 கிலோமீட்டர் நீள எல்லையை பகிர்ந்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா மைக்ரேஷன் சொல்லக்கூடியது, இடம்பெயர்வு இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கா, இல்லீகல் மைக்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே என்ன பண்ண போறாங்க, வேலி அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடா இது முக்கியங்க. அடுத்தது வருடாந்திர தொழில் ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 2021-22 வருடத்துக்கான தொழில் ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா நம்ம சொல்லுவோம்ல ஜிடிபின்னு சொல்லிட்டு, உற்பத்தி துறையில் இங்க பாருங்க அதிக ஆட்களை வேலைக்கு அமர்த்திய முதல் மாநிலம் யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான். முடிஞ்சிச்சா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உற்பத்தி துறையில் அதிக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய முதல் மாநிலம் யாருன்னா தமிழ்நாடுன்னு சொல்லிடலாம். சரி, 2வது மாநிலம் குஜராத், அடுத்தது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களை வகிக்கிறது. அப்போ கொஸ்டினே டைரக்டா இப்படிதான் கேட்பாங்க. உற்பத்தி துறையில் அதிக ஆட்களை பணியமர்த்திய மாநிலம் சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க யாரை சொல்லணும்,
தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழ்நாடு ஜிடிபியில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க பாருங்க. அடுத்த பிளேஸ்ல யார் இருக்காங்க பாருங்க, குஜராத்க்கு அப்புறம் தேர்ட் ஜிடிபி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கா மகாராஷ்டிரா. இவங்களும் வந்துட்டே இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குன்றதை சொல்லலாங்க. அடுத்தது ஸோ 2030க்குள்ள என்ன 2026க்குள்ள பிச்சைக்காரர்கள் இல்லா நகரமாக உருவாக்குறதுக்கு ஒரு 10 நகரங்களை தேர்வு செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு சரி 30 நகரங்களை தேர்வு செய்யறாங்க. இந்த 30 நகரங்கள்ல மதுரை இடம் பிடிச்சிருக்கு. ஒரு என்ன பண்றாங்க, இந்தியாவில் எல்லா நகரத்தையும் நான் எடுத்துக்க மாட்டாங்க சொல்றாங்க, ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஏன்னா பிச்சைக்காரர்களை குறைக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும், ஆனால் குறைக்க முடியுன்றதையும் இங்கே தாட் ப்ராசஸில் கொண்டு வராங்க. ஒரு 30 நகரங்கள் செலக்ட் பண்ணி சார் இந்த 30 நகரத்திலையும் பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக மாற்றணும்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா தமிழ்நாட்டில் மதுரையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரத்தை செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் மதுரையில் என்ன பண்ண போறோம்னா பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரம். இப்போ தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறது யாங்கன்னா மதுரை தான். ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க, அந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதை நோட் பண்ணிங்க, பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக மாற்ற தமிழக அரசு திட்டமிட உள்ளது அப்படின்றாங்க. ஒரு நிமிஷங்க. அடுத்தது சர்வதேச கைவினை பொருட்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாவோட பிரதமர் மோடி வந்த உடனே என்ன பண்றாருன்னா, அந்த கிராஃப்ட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹரியானாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூர்ச்குண்ட் மேளா எனும் சர்வதேச கைவினை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. அப்போ சர்வதேச கைவினை பொருட்கள் கண்காட்சி எங்கே நடைபெற்றிருக்குன்னா ஹரியானாவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. இது யார் தொடங்கி வச்சிருக்காருன்னா திரௌபதி முர்மு அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்கு. ஆனா இதனுடைய பங்குதாரர் யாருன்னு கேட்டாங்கன்னா தான்சானியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குங்க. குத்துக்காம பாருங்க. அப்ப இக்கண்காட்சியின் பங்குதாரர் நாடு யாரு, தான்சானியா. ஆனா இந்த கண்காட்சியின் பங்குதாரர் மாநிலம் யாருன்னு கேட்டாங்கன்னா குஜராத்ங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்தோமா குஜராத் அடிக்கடிக்கா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல குஜராத்ன்றது இருக்காங்க. அடுத்ததுங்க முதலமைச்சர் வயோஸ்ரீ திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை மகாராஷ்டிராவில் இருந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டத்தின் பேர் வயோஸ்ரீ. அப்படின்னா வயோனா வயதானவர்கள், ஸ்ரீன்னு சொல்லக்கூடியவர்கள் ஆண் பெண் இருபாலரையும் குறிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வயோஸ்ரீன்றதை கொண்டு வந்திருக்காரு. எந்த மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம் அப்படின்றது சொன்னா போதுமானது. அடுத்ததுங்க கில்காரி திட்டம். கில்காரி திட்டத்தை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா 2 மாநிலமும் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலம். இது ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. என்னன்னா கர்ப்பம், பிரசவம், இந்த குழந்தை பராமரிப்பு, இது அனைத்துமே என்ன பண்றாங்கன்னா ஆடியோ மூலயமா உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. நீங்க 3 வீக்ஸா 4 வீக்ஸா இந்த டைம்ல நீங்க என்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்னென்ன வாக் பண்றதுலேருந்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்துடும். ஸோ ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க ஈஸியா இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ கல்காரி திட்டம் யாருக்காக பண்ணுறதுன்னா முக்கியமா பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் தான் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், மெயின்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட் சொல்றதுல சோஷியல் இஷ்யூஸ்ல இதை நீங்க கோட் பண்ணீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாங்க. அடுத்தது இலவச விசா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலவச விசா அனைத்து நாடுகளுமே என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு காரணம் தான், ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம். கிட்டத்தட்ட நம்ம 140 கோடி வந்துட்டோமா. ஸோ 140 கோடியில் குறைஞ்சது 1 கோடி பேர் என்ன பண்ணுவாங்க, சுற்றுலா சேவைக்காக என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக போய் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இலவச விசா கொடுக்கறதால அதனுடைய பயன் என்னன்னா அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் ஆகுமா பாருங்க. ஸோ ஆல்ரெடி பாருங்க ஈரான் என்ற ஒரு நாடு இந்தியர்களுக்கு இலவச விசா சேவையை வழங்கியுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்போ இதன் மூலம் ஈரான் நாட்டிற்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் சென்று வரலாம் அப்படின்ற ஒரு குறிப்பும் கூறப்படுகிறது. ஸோ இதே மாதிரி ஒரு 4-5 நாடு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ண நாடுன்னு கேட்டாங்கன்னா ஈரான் நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்ங்க, சுகிதா. நோட் பண்ணுங்க, இது மிஸ் பண்ணவே பண்றதுங்க. திருச்சி மாவட்டத்தை சுகிதா தேசிய பெண் குழந்தைகள் தின மாநில விருது பெற்றவர்னு சொல்றாங்க. 2024ஆம் ஆண்டு தேசிய பெண் மாநில விருது பெற்றவர் யாருன்னா சுகிதா தான் சொல்றாங்க. ஏன்னா இவர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக ஆண்டுதோறும் பிப்ரவரி 24 கொண்டாடப்பட்டு வருகிறது. நோட் பண்ணுங்க, இந்த தினம்ன்றது நான் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கிறப்ப நீங்க ஒரு 12 மந்த்துக்கு என்ன பண்ண இம்பார்ட்டன்ஸ் டேஸை எழுதி படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு மார்க்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும், எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தேசிய பெண் குழந்தைகள் தினம் இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24. அப்போ தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. பாருங்க, உலகம்னா அக்டோபர் 11, தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. அப்போ பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம்னா என்ன சொல்லலாம், பிப்ரவரி 24 அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 தினங்களை நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த 3மே வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இதை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். நீங்க டிக் டிக் டிக்னு ஒரு ஜெயம் ரவி நடிச்ச படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விண்வெளியில எல்லாருமே அவங்களுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க.
ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல ஐ திங்க் இங்க பாருங்களேன், இப்படி இருக்குன்னா பூமி, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீடு மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ராக்கெட் மூலமா 3 பேர் போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இந்திய என்னென்ன காஸ்மிக் கதிர்கள் பாதிக்கத்தோ, விண்வெளியில ஏதாச்சும் பொருட்கள் நகர்ந்து வரத்தோ எல்லாத்தையுமே ஆய்வு பண்றதுக்காக வச்சிருக்காங்க. பட் இந்தியா பாரதிய அந்தராக்ஷியா மையம்ன்றது வைக்க போறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டு. பாருங்க, ஒரு நல்ல விஷயம் தானே. தனக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்க போறாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம், வேற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பாத்துற மாதிரி ஆப்ஷன் இருந்திருக்கும். ஆனா 2035 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், கரெக்டாக நீ 2024 அடுத்த 11 வருஷம் கவுண்ட் பண்ணிக்கலாம். 11 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு வச்சுருக்காங்க பாருங்க, பாரதிய அந்தராக்ஷி மையா. யாருன்னா இந்த பிரதமர் மோடி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. இஸ்ரோ பயங்கரமான ஆக்ஷன் பேர் இறங்கிட்டு இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ சர்வதேச விண்வெளி அமைக்கும் 3வது பெரிய நாடு, 3வது நாடு என்ற பெருமை யார் பெற்றாங்கன்னா இவங்க தான் பெற போறாங்க அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ககன்யான் திட்டம்ங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விண்வெளிக்கு அந்த இப்போ சொன்னல 2035ஆம் ஆண்டுக்குள் சரி என்ன பண்ண போறாங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்க போறாங்க. ஆனால் இந்த இடத்துல விண்வெளிக்கு வீரர்கள் சென்று வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அந்த திட்டத்தின் பேர் ககன்யான்ங்க. 2024 வச்சிருந்தாங்க டார்கெட், இப்போ 2025 மாத்திட்டாங்க சில விஷயங்கள் காரணமாக. அப்போ ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2025. அதுதான் நீங்க மறக்கக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸாக 2024 போட்டிருப்பீங்க, அது கிடையவே கிடையாது. 2025 தான், அடுத்த வருஷம் தான் போக போறாங்க. அது 4 வீரர்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்கப்பா. அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும், தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க, உத்தரப்பிரதேச சேர்ந்த 2 பேர், கேரளாவில் சேர்ந்த ஒருத்தர். அப்படியே அவங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அஜித் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு வீரர். அடுத்தது பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் என்ற ஒரு கேரளா, அங்கத் பிரதாப் என்ற ஒரு உத்தரப்பிரதேசம், சுபான்ஸ்ரீ சுக்லாக் என்ற ஒரு வந்து உத்தரப்பிரதேசத்துல 2 பேர், தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர், கேரளால இருந்து ஒருத்தர். அப்போ மொத்தம் 4 வீரர்கள் என்ன பண்ண போறாங்க, போயிட்டு வர போறாங்க சார். அப்போ இதனுடைய தொடர்புடைய செய்திகள், விண்வெளிக்கு சென்று வந்த முதல் இந்தியர் யாருன்னா ராகேஷ் சர்மா என்றவர். யாரோட உதவின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய உதவியோட போயிட்டு வந்திருப்பாருங்க. விண்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பாரு. அப்போ விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. அப்போ பெண்கள் எடுத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா தான் முதல்ல இருப்பாங்க. ஸோ இந்த 2 நியூஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஸோ யானை உயிரிழப்பை தடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயங்க. என்னன்னா எலிஃபென்ட் டெத். ஏன் எலிஃபென்ட் டெத் ஆகுது? ஏன்னா ப்ராக்டிக்கலாக பாருங்களேன், நம்ம என்ன பண்ணிட்டோம், காடுகள் எல்லாமே அழிச்சு குடியிருப்பினர்கள் ஆக்கிட்டோமா. ஏன் தண்ணீர் இல்லாமல் என்ன பண்ணுது, காடுகள் இருந்து வீட்டுக்குள்ள நோக்கி வருதா, வீட்டுக்கு வர்றப்போ அதுங்க பயந்து தான். ஆக்சுவலாக அவங்க வந்து அனிமல்ஸ் அட்டாக் பண்ணவே பண்ணாது, அதனுடைய பயத்தையோ இல்லை நீங்கள் அதை போய் அட்டாக் பண்ணாதான் என்ன பண்ணுவோம், நம்மளை அட்டாக் பண்ணுன்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம பல பேர் பார்த்துருப்போம், ஒரு கவாச் சிஸ்டம் சொல்லிட்டு பார்த்துருக்கோமா, யானைகள் உயிரிழப்பை தடுப்பதற்காக ரயில்களில் கொண்டு வரப்பட்டது அப்படின்றதையும் குறிப்புகளில் கூறப்பட்டிருக்கு. பட் இந்த இடத்துல ரயில் பாதைகளில் ஏற்படும் யானை உயிரிழப்புகளை தடுக்க ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெத்தடை தமிழ்நாடு பயன்படுத்தப்பட உள்ளது. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. அப்போ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் மாநிலம் அப்படின்ற பெருமை யாரு கிடைக்கிறனா தமிழ்நாடு தான். அப்போ யானைகளை பாதுகாக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் மாநிலம் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்க தமிழ்நாடு தான் சொல்லி ஆகணும். அடுத்து பாருங்க, தொடர்புடைய செய்திகள் எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, அப்படியே குவிச்சு வச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா யானைகள் தினம் ஆகஸ்ட் 12 தமிழ்நாட்டின் யானைகள் எண்ணிக்கை 2961 உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல கஜா கோத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் செயல்படுத்தப்படுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தொடங்கப்பட்டுள்ளது. நோட் பண்ணுங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா நீங்க யாரை சொல்லி ஆகணும், தமிழ்நாடுன்னு சொல்லணும். அப்போ கஜா கோத்தா அப்படின்றது நீங்க என்ன பண்ணி ஆகணும், அஸ்ஸாமில் போட்டாகணும். சரிங்களா, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு யானை 2010 இருந்து யானைகள் அதிகமாக உள்ள மாநிலம் கர்நாடகான்னு சொல்றாங்க. அஸ்ஸாமில் அதிகமாக ரயிலில் அடைப்பட்டு இறக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்க, இதையும் பார்த்து வச்சுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அடுத்தது பாரத் ரத்னா விருது ஒரு 3 பேர் கொடுத்துருப்பாங்களா? இந்த பாரத் ரத்னா விருதுன்னு சொல்லக்கூடியது சமீபத்தில் 3 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது யார் யாருன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா விருது 1954 ஒரு 3 பேர் கொடுத்துருப்பாங்க. ராஜாஜி, சசிவி ராமன் சொல்லக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் கொடுத்தாங்கன்னா சரண் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது பிரதமர் அவருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிபி நரசிம்ம ராவ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அடுத்து எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, பீகாரின் முன்னாள் முதல்வர் கரிபூர் தாகூருக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சசிவி ராமன்ங்க, இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. இவங்க 3 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாரத் ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பதக்கங்கள் யார் தயாரிக்கிறாங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த பதக்கங்களை தயாரித்து வெளியிட்டிருக்காங்கன்றதையும் குறிப்புகளில் கூறப்படுது. அடுத்ததுங்க, தமிழ்நாடு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியானது 8.9% உயர்ந்துள்ளதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா தேசிய வளர்ச்சியை விட நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் உயர்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப தேசிய வளர்ச்சியை விட கிட்டத்தட்ட உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அதன் மூலமா என்ன பண்றோம், பணவீக்கம் 5.97% உள்ளது பணவீக்கம் தமிழ்நாட்டில். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது தேசிய பணவீக்கத்தை விட கம்மி. ஸோ பணவீக்கம் பணவாட்டம்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொருட்களின் விலை அதிகரித்தால் போ பணவீக்கம் சொல்லணுமா. ஸோ இதை ஞாபகம் வைங்க. ஒரு இடத்துல ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுனா அந்த இடத்துல டிமாண்ட் கம்மியாகலாம், டிமாண்ட் அதிகரிக்கலாம், அது இல்லாமல் உற்பத்தியும் குறையலாம். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம பணவீக்கத்தில் வருவோம். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா, 5/9/2022 இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தினால் கல்லூரி மாணவிகளின் சேர்க்கை கிட்டத்தட்ட 34% அதிகரிச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் உண்மையான நம்பக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா கல்லூரி மாணவிகளின் சேர்க்கை உயர்ந்து தான் இருக்கு. இது டேட்டா ஆக்கப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்கன்றது சொல்றாங்க. அடுத்ததுங்க, ஒரு நல்ல ஸ்கீம்ங்க, காலை உணவு திட்டம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு. கனடான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு தெரியுங்களா. இந்த கனடா நாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம காலை உணவு திட்டத்தை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நாங்களும் என்ன பண்றோம், காலை உணவு திட்டத்தை அறிவிச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, உலக அளவில் காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த நாடுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு ஒரு சிறந்த விளங்கும் நாடாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த காலை உணவு திட்டத்தை அரசு பள்ளிகள் தொடங்கியிருக்காங்க. திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 16.8 லட்சம் பேர் மாணவர்கள் பயனடைகிறாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த மத்திய உணவு திட்டம். யார், நம்ம காமராஜர் ஐயால் கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டம் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த மத்திய உணவு திட்டம் சத்துணவு திட்டத்துக்கு என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போனாங்க. 1 மூட்டை தந்தாங்க, 5 மூட்டை தந்தாங்க. பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம், மாணவர்கள் எப்பவுமே பசியோட என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது, சாப்பிட்டு தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக இருந்தாங்கன்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததுங்க, சிந்து கணபதி அப்படின்னு கூடியவங்க இங்க தெற்கு ரயில்வே துறையின் டிக்கெட் பரிசோதனையாளராக யார் இருக்காங்கன்னா, சிந்து கணபதி திருநங்கை நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல தெற்கு ரயில்வே துறையின் டிக்கெட் பரிசோதனையாளராக நியமிக்கப்பட்ட திருநங்கை யாருன்னு கேட்டாங்கன்னா சிந்து கணபதின்றதை ஞாபகம் வச்சுங்க. முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெற்கு ரயில்வே எல்லா இடத்தையும் கேட்கல, தெற்கு ரயில்வேல இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெப்பம் அதிகமாகிட்டே இருக்கு, சோலார் லேம்ப் வச்சு என்ன பண்ண மின்சாரம் தயாரிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்க வீடுகளில் முக்கியமாக மாடிகளில் சூரிய மின்தகடுகளை பொறுத்தும் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தினை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இத்திட்டம் 1 கோடி வீடுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட மாதந்தோறும் 300 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாமாங்க. 300 யூனிட் மின்சாரம் என்ன பண்ணலாம், நீங்க உற்பத்தி பண்ணிக்கலாம் சொல்றாங்க. இந்த இடத்துக்கு நிறைய பணம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க போய் யூடியூப் குரோம்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மானியமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இப்போ வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்க பிளான் பண்ண உங்களுக்கு மானியமா ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்லேயே வந்துருங்க காசு. அடுத்தது பர்கூர் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டு இன மாடுகள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாட்டு இனத்தை பாதுகாப்பதற்காக பர்கூர் ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு இனத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்ற விருது யாருக்கு இந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பர்கூர் ஆராய்ச்சி மையத்துக்கு. என்னன்னா இந்த நாட்டு மாடுகளை ரொம்ப பாதுகாத்து அழகா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையாங்க, இப்போ நீங்களாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல நாட்டு மாடுகள் அன்னைக்கு அதிகமா இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஆராய்ச்சி மையம் எப்போ தொடங்கப்படுதுன்னா, இந்த நோட் பண்ணுங்க, ஈரோடு மாவட்டம் 2015 தான் தொடங்கப்பட்டிருக்குங்க. அடுத்தது குறும்படம் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நீங்க ரோடு ராஜாவா அப்படின்ற ஒரு விஷயத்த குறும்படம் வெளியிட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். குரூப் 1ல போன வருஷம் கேட்டிருந்தாங்க, பரியேறும் பெருமாளை பத்தி அப்படியே என்ன சொல்றாங்க, ஃபுல் டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் ரோடு ராஜாவா நீங்க இந்த பார்த்துக்கலாம். ரோட்ல அதிகமாக விபத்துக்கு ஏற்படுறதுக்கு விபத்துகளில் முதலிடம் உள்ள மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு தான். இதை வந்து எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு போன மாசம் கண்ட பேசல நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த இடத்துல விக்னேஷ் சிவன் என்ன பண்றாருன்னா, நீங்க ரோடு ராஜாவான்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் இயக்கியிருக்காரு. நீங்க யூடியூப்ல இருந்தால் அதை போய் அடிச்சு பாருங்க. உண்மையாவே சொன்னா வண்டியை நீங்க வேகமா ஓட்டுறது தப்பே கிடையாது, ஆள் இல்லாத ரோட்ல ஓட்டுங்க.
அப்போ எங்கே சார் ஓட்டணும்னு பார்த்தா ஆள் ரோட்டில் மட்டும் தான் ஓட்டணும். ஏன்னா நீங்கள் நல்லா வேகமாக ஓட்டுறீங்க, எதிரில் வரவங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்ற ஒரு லாஜிக் சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டியை பொறுமையாக ஓட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு போங்க அப்படின்றது தான் இந்த குறும்படத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் இயக்கிருக்குன்னா விக்னேஷ் சிவன் என்றவர் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இளம் விஞ்ஞானி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க, கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யுவ விஞ்ஞானி காரியக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யுவ விஞ்ஞானி காரியக்கரம் அப்படின்னா என்னன்னா, பள்ளி மாணவர்களுக்கான இளம் விஞ்ஞானி திட்டத்தினை இஸ்ரோ தொடங்கி உள்ளது. இந்த இஸ்ரோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன்லயே என்ன பண்ணா சயின்டிஸ்டை கண்டுபிடிக்கணும். அந்த முக்கியமா அவங்களுக்கு அறிவியல் ஆர்வம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அவங்க கண்டிப்பா சயின்டிஸ்ட் ஆகலாமா. நம்ம அப்துல் கலாம் ஐயா அதை தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு எல்லாருக்கிட்டையுமே. சரி, ஓகே, யார்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை பயன்படுத்தி அவன் மேலே வரட்டும். அவனை என்ன பண்ணக்கூடாது, ஒரு சப்ஜெக்ட்ல இந்த டம் பண்ணக்கூடாது அப்படின்றது அப்துல் கலாம் ஐயா தாங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் அந்த விஷயத்தில் பாருங்க, பள்ளி மாணவர்கள் விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி அறிவியல் உள்ளிட்டவற்றில் அறிவை ஏற்படுத்த இத்திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1969 15/8 அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கினா போதுமானது. அடுத்தது ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம்ன்றது இந்த வகுப்பு மட்டும் நான் வச்சுன்னா 6 முதல் 9 வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகள் திறனை மேம்படுத்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றது தெரிஞ்சுக்கினா போதுமானது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு 3 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. கணிதம், உளவியல் மற்றும் மொழித்திறன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக தமிழ் படிக்க தெரியலன்னு சொல்கிறாங்க, சில இடத்துல இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னு சொல்கிறாங்க. இது காமன் இஷ்யூவாக இருக்கா? இந்த இஷ்யூவை ஒழிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மொழித்திறன்னா ஒன்றும் இல்லைங்க, வேகமாக வாசிப்பது, வேகமாக படிப்பது, இதுதாங்க விஷயமே. ஒரு விஷயத்தை பார்த்துட்டுமா நம்ம படிக்கணும், அந்த ஒரு வாசிப்பு திறனை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததுங்க, மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சீரமைப்பு அறிக்கை. இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா நிதி ஆயோக் அமைப்பு தாங்க வெளியிட்டிருக்காங்க. இருக்குங்களா? ஓகேங்க, நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்கன்னா, நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, ஆனால் நம்பணும், அதுதான் நிஜம். கிட்டத்தட்ட 2050ஆம் ஆண்டுக்குள் இந்திய மக்கள் தொகையில் 19.5% பேர் என்ன பண்ணாங்கன்னா வயதானவர்களாக இருப்பார்கள், மூத்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. என்ன நடந்துச்சுன்னா, ஆஃப்டர் தி கொரோனா, பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா பாருங்களேன். பிஃபோர் கொரோனாவில் நமக்கு எதை பற்றியும் ஃபுட் ஹேபிட்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுட்டுன்னு கிடைச்சா போதுன்னுவோம். ஆனால் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பாருங்க, பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சுமா. ஏன்னா நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இதன் மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய டெத் ரேட் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இறப்பு விகிதம் குறைய ஆரம்பிச்சு என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே அதிகமாக வயசு கடந்து போடுறேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துல ஒரு 70 வயசு தாண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ முதியோர்கள் அதிகமாக கொண்ட நாடுகள் பட்டியலில் இப்போ ஜப்பான் இருக்காங்கல்ல, ஜப்பானே நம்ம அடிச்சு என்ன பண்ணுவோம், முன்னாடி வந்துடும் சொல்றாங்க 2050. இதன் மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா பென்ஷன் ஸ்கீம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க நிதி ஆயோக். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பென்ஷன் ஸ்கீம் மூலியமா என்ன பண்ணலாம், இப்போ போட்டு வச்சுக்கன்றதையும் குறிப்புகள் கூறப்படுகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது வேறு எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 10% தான் இந்த முதியோர்கள் இருக்காங்க, மூத்தோர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல 2050 எத்தனை போறோம், 2050 எல்லாருமே இருப்போங்க. மாற்றலாம், நீங்க 25 வருஷம் தான் இருக்கு, இந்த 25 வருஷம் இருப்பீங்க. அப்ப நீங்க என்னவா இருப்பீங்கன்னா, நான் சொன்ன இந்த 19.5% ஒருத்தரா இருப்பீங்க. அடுத்ததுங்க, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. தயவு செஞ்சு இதை படிக்காமலாம் போயிடாதீங்க. ஒரு கேள்வி இருக்குங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன் சார்னா சேலஞ்ச் பண்ணுறேன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெலுங்கானால சமக்கா சாரமலா ஜதாரா அப்படின்ற ஒரு திருவிழா நடைபெற உள்ளது. திருவிழாக்கள் மாநிலங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சமக்கா சாரமல்லா ஜதாரா என்ற திருவிழா எங்கே நடைபெறுதுன்னா தெலுங்கானாவில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தொடர்புடைய செய்திகள் பாருங்க, ஆரஞ்சு திருவிழான்றது நாகாலாந்து அப்படின்னு சொல்கிறாங்க, துலிப் மலர் திருவிழா ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் ஹாரன்பில் திருவிழா நாகாலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கங்கா சாகர் மேளா திருவிழா மேற்கு வங்கம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சில திருவிழா இருக்கு பார்த்தீங்களா, பைசாகி திருவிழா பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. சில திருவிழாக்கள் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த திருவிழாக்கள் நீ மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பாக கேட்பாங்க. இது என்ன திருவிழா, எந்த மாநிலம்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்லிட்டே இருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலை திறந்தாங்கன்னா அந்த சிலை எத்தனை அடி உயரம் இருக்குது, அதுக்கு சமத்துவ சிலையா இல்லை ஒற்றுமையின் சிலையான்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வைப்பாங்கல்ல. இந்த இடத்துல ராம்தார் சிலை திறக்கப்பட்டிருக்கு. ராம்தாஸ் சிலை எங்கே திறக்கப்பட்டிருக்குன்னா வாரணாசி. நோட் பண்ணு, இந்த ராம்தாஸ் சிலையை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காரு. பட் ஆனால் அதுக்கு கீழே தொடர்புடைய செய்திகள் நமக்கு முக்கியங்க. நம்ம முப்படை தளபதியும் அந்த 3 படைகள் இருக்குல்ல, விமானப்படை, காலப்படை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேவி, இந்த கடல் படைன்னு சொல்லக்கூடியது 3 வச்சு முப்படை தளபதினு ஒருத்தர் உருவாக்குனாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் ராவத். இப்போ ரீசெண்டாக என்ன ஆகிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போயிட்டாருங்க.
ஸோ இவருக்காக ஒரு சிலை திறக்கப்படுது. எங்கன்னு பாருங்க, முப்படை தளபதியான பிபின் ராவத்தின் சிலை டேராடூன் பகுதியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் திறக்கப்படுது. இப்போ சொல்லும்போது சொல்வீங்க, கீழே யாருன்னா கமெண்ட் பண்ணுவீங்க, நம்ம உத்தரகாண்ட் பண்ணிருக்கீங்களா? அதுதான் தெரியுங்க, நம்ம உத்தரகாண்ட் பண்றீங்க பாருங்க. உத்தரகாண்ட்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாநிலத்தை பத்தி எந்த செய்தி வந்தாலும் தயவு செஞ்சு படிங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கான ஒரு பிரத்யேக வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்காக போடுறேங்க. அடுத்து பாருங்க, கணியன் பூங்குன்றனாரின் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சிலையை வடிச்சாங்கன்னா, நம்ம கணியன் பூங்குன்றனாரை பத்தி நரேந்திர மோடி சொல்வாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் தெரியுங்களா. இவருடைய சிலை எங்க திறக்கப்பட்டிருக்குன்னா மகிபாலன் பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் திறங்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததுங்க, தமிழ் எழுத்துக்கள் அந்த குறிஞ்சிக்குளம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோவையில்னு சொல்லலாம். அம்பேத்கர் சிலை விஜயவாடா ஆந்திரான்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிலைகள் திறப்பு முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா பைட்ஸ் பார்த்தலாம், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லைன் பை லைன் அப்படி கவனிச்சுட்டே வாங்க. விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அண்டர்லைன் பண்ணுறது அப்படியே நோட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு பிறகு அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சா, அதன் காரணமாக விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக யார் இருக்காங்க? தமிழ்நாடு இருக்கு. ரெண்டாவது பாருங்க, இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி நடக்குது. அதுக்கு பேர் தர்ம கார்டியன். நோட் பண்ணுங்க, இது கண்டிப்பா கொஸ்டின்ல இருக்கும். ராணுவ கூட்டு பயிற்சினாலே நம்ம சொல்லிருக்கோம். ஆல்ரெடி டெசர்ட் பார்த்தோம், பாலைவன டெசர்ட் பார்த்திருக்கோம், வின்பேக் பார்த்திருக்கோம், சூரிய கிரண் பார்த்திருக்கோம். அதெல்லாம் தாண்டி விஷயம் தர்ம கார்டியன், தர்மத்தை தவறாதவர்கள் ஜப்பான்கள் இந்தியர்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல தர்ம கார்டியன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் இந்த சிங்கப்பூர்லாம் போயிட்டு வருவார்ல, இந்த இடத்துல தான் அதெல்லாம் வச்சுதான் பேர் தர்ம கார்டியன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணுவீங்க. அடுத்தது பாருங்க, இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யறதுல சிறந்து விளங்கும் மாநிலங்கள்ல கேரளாவும் உண்டு. ஆனால் இந்த கேரளா மாநிலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுற்றுச்சூழலுக்காக தனி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தானே. இது வரைக்கும் எந்த ஒரு மாநிலமும் பண்ணாத ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா கேரளா மாநிலம் இனிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நான் ஒரு அமௌண்ட்டை என்ன பண்றேன், எடுத்து வச்சிருக்கேன், என்ன பண்றேன், நான் மரம் நடுவேன், ஸோ பராமரிப்பேன். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், விபத்துகள் ஏற்படாமல், இந்த காட்டுத்தீ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, வனங்கள் அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுச்சூழல் பட்ஜெட்டை அறிமுகம் செய்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்போ சுற்றுச்சூழலுக்காக தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்தாருன்னா கேரளா. அடுத்ததுங்க, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் நாட்டின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை. கொஸ்டின் இதாங்க. அப்படின்னா அனல் மின் நிலையம் சொல்லக்கூடியது அமைக்கப்பட உள்ளது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்க அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஆந்திர மாநிலம் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்தது பாருங்க, சென்னையில் பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடைபெற உள்ளது. நான் சொல்லியிருக்கேன், மாநாடுகள் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. கனித்தமிழ் மாநாடு எப்போ? சென்னையில் நடைபெற உள்ளது. ஒரு நிமிஷங்க. அடுத்தது தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லக்கூடியது மாநாட்டை நடத்துகிறதுன்னு சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்படுகிறது. அடுத்தது 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அவங்க கிட்ட இருந்து வறுமையை அகற்றிட என்ன பண்றாங்கன்னா தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழக அரசு தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வறுமை ஒழிப்புன்னு சொன்னாலே நம்ம 5ஆண்டு திட்டங்கள் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து வேளாண்மையிலிருந்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் 6வது இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, வறுமை ஒழிப்பை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வறுமை ஒழிப்பு திட்டம்னா நீங்க யார் ஞாபகம் வரணும், தாயுமானவர் அப்படின்றது ஞாபகம் தான் போதுமானது. அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் சாட்டப்பூரில் 50வது ஆண்டு கஜோரா நடனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. கஜுரோஹோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த நடன விழா நடத்தப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலமே பண்ணிட்டாங்க. வாரம் வாரம் சனிக்கிழமை நீங்க என்ன பண்ணோம், பேக்லெஸ் டே, நோ பேக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடங்கள்ல பைக்கள் வேண்டாம், என்ன பண்ணுவோம் அன்னைக்கு ஃபுல்லா வந்து நீங்க விளையாடிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா மத்திய பிரதேசமானது பையில்லா பள்ளிகள், பேக்லெஸ் ஸ்கூல் அப்படின்ற கொள்கையை அறிமுகம் செய்திருக்காங்க. இந்த கொள்கையை இப்போ தற்சமயம் அறிமுகம் செய்து யாருன்னா மத்திய பிரதேசம். ஆல்ரெடி உத்தரப்பிரதேசம் இதை பண்ணிட்டாங்க. யோகி ஆதித்யநாத் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு கையெழுத்துனா இந்த கையெழுத்து தாங்க. அடுத்தது இது நோட் பண்ணுங்க, இந்த முதல் பெண் நம்ம சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா, பாகிஸ்தான் மாநிலத்தில் ஒரு மாகாணத்தில் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்காங்க மரியம் நவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இங்க பாருங்க, மரியம் நவாஸ் சொல்லக்கூடியவர்கள் பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் முதல் பெண் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அப்போ மரியம் நவாஸ், அப்போ பாகிஸ்தான்லேயே முதல்ல ஒரு பெண் முதலமைச்சர் வந்திருக்காங்கன்னா அந்த பஞ்சாப் மாகாணம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேசிய பழங்குடியினர் திருவிழா எங்க நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்பாங்க. நோட் பண்ணுங்க, புதுடெல்லி. பழங்குடியினர் திருவிழா எங்க நடைபெற்றிருக்கு, புதுடெல்லி. அடுத்தது
புதுடெல்லியில் உலக புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது. அப்போ பாருங்க, புதுடெல்லியில பழங்குடிய திருவிழா புத்தக கண்காட்சி எங்க நடைபெற இருக்கு, புதுடெல்லியில் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதனால பாருங்க, பன்னாட்டு கணினி மையம் சென்னை பத்தி இது சொல்லியாச்சு. அடுத்தது ஓகேங்க, நோட் பண்ணுங்க. கால்பந்தாட்ட போட்டிக்கான கலிங்கா சூப்பர் கோப்பையை கிழக்கு வங்காளம் அணி வென்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல விளையாட்டு ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸோ அபுதாபி, இது நேற்றே ஜனவரி மந்தே பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அபுதாபியில் முதல் இந்து கோவிலான சுவாமி நாராயணன் கோவில் திறப்பு விழா பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அபுதாபியில ஃபர்ஸ்ட் ஒரு இந்து கோவில் கட்டிருக்காங்க, அது பிரதமர் மோடி போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு உழவர் சந்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலக்கோடு உழவர் சந்தை என்ன பண்றாங்கன்னா, நல்ல பழங்கள் மற்றும் காய்கறி சந்தையாக என்ன பண்றாங்க, சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி நல்ல பழங்கள் மற்றும் காய்கறி சந்தையாக எந்த சந்தை இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்னா பாலக்காடு உழவர் சந்தை. இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு நீங்க சொன்னாலே போதுமானது. யாருங்க, நம்ம உத்தரகாண்ட். ஆல்ரெடி நம்ம இது சொன்னதுதான் இந்த நியூஸ். நாட்டின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவையானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய விமான அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க சரிங்க, மொபைல் போன் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரியை கிட்டத்தட்ட 15% 10% குறைக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, உதிரி பாகங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் இல்லாத நபர்கள் இல்லை, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட்லாம் மொபைல் ஃபோன் இல்லாத வீடுகள் இருந்துச்சு, வீடுகள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நபர்கள் இல்லை, எல்லாம் குழந்தைகள் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்டாங்களா, அதனுடைய உதிரி பாகங்கள் வரியை குறைச்சிட்டா என்ன பண்ணோம், அதனுடைய யூசஸ் அதிகமாகிடுமா, அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தாங்க. அடுத்தது சிறந்த வணிக பெண்மணி விருது இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா பீனா மோடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வைங்க. அடுத்தது ஓகே, இது பார்த்துலாங்க, இது வேண்டாங்க, இது பார்த்துங்க. இந்தியாவில் முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத் சிலை, இதுவும் பார்த்தாச்சுங்க. ஓகேங்க, நோட் பண்ணுங்க. இந்தியாவிலே எப்படி சொல்றது, சிறந்த முதல்வர் பட்டியலில் யார் முதலிடத்தில் இருக்காங்கன்னா ஒடிசாவின் நவீன் பட்நாயக் முதலிடத்தில் இருக்காரு. அப்போ ஒடிசா முதல்வரான நவீன் பட்நாயக் இந்தியாவிலே சிறந்த முதல்வர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்தது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி பாருங்க, ஆபரேஷன் தோஸ்த்னு சொல்லுவாங்க, தோஸ்தி 16 எனும் முத்தரப்பு பயிற்சி. யார் 3 பேர் பண்றாங்கன்னா 3 பேர் ஞாபகம். இந்தியா, மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, இலங்கை 3 பேருமே பக்கத்துல இருப்பாங்க. பாருங்க, இந்தியா எங்க இருக்குன்னா ஸ்ரீலங்கா எங்க இருக்கும், மாலத்தீவு எங்க இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு பயிற்சி செய்யறாங்க. என்னன்னா தோஸ்தி 16 அப்படின்ற ஒரு கூட்டு பயிற்சி. ஸோ மறக்காதீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ராணுவ கூட்டு பயிற்சிகள் நீங்க மறக்கவே கூடாது அப்படின்றது. அடுத்தது 13வது உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா அபுதாபி தாங்க. ஸோ இந்த இடத்துல இதுவும் நோட் பண்ணுங்க. உலக WTO அப்படின்ற ஒரு விஷயம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். செந்தில் பாண்டே அப்படின்ற ஒரு நியமிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னோமா. ஸோ இந்த இடத்துல அபுதாபியில் நடைபெற்றது சொல்றாங்க. அடுத்தது அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக என்ன பண்றாங்கன்னா கஜ்னும் அப்படி என்ற எலுமிச்சை பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அப்போ மாநிலத்தின் பழமாக தேர்வு செய்யப்படுது. அடுத்தது இந்த ஏர் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது உலகின் முதல் ஏர் டாக்ஸி சேவையானது எந்த நாடு தொடங்கியிருக்குன்னா துபாயில் தொடங்கப்பட்டுள்ளது. நம்ம வடிவேல் சொல்வார்ல, அதே மாதிரி தான் துபாயில ஏர் டாக்ஸில போனேன் அப்படின்றத இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த திட்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய கிசான் சம்ருதி திட்டம் அப்படின்ற ஒன்னா மீன்வளம் சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகளை மேம்படுத்த பிரதான் மத்திய கிசான் சம்ருதி திட்டத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது உலக அரசு உச்சி மாநாடு அப்படின்ற பாத்தீங்கன்னா எங்க யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பாருங்க, உலக அரசு உச்சி மாநாட்டில் அரசு தொழில்நுட்ப பரிசீலனை விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்தியா பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதெல்லாம் சொல்லியாச்சுங்க, இந்த நியூஸ்லாம் விட்டுலாம். ஓகே, பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னன்னா கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அப்போ ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ சேவையை வழங்கிய மாநிலம் யாருன்னா கர்நாடகா. அப்போ மெட்ரோ சேவையை முதலில் வழங்கிய மாநிலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யார் சொல்லுங்க, கொல்கத்தாவை சொல்லிடலாம். அடுத்தது பாருங்க, கிரீஸ் நாடானது ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக மாற்றியது. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், இந்த LGBT சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. தெற்காசிய நாடுகள்ல நம்ம என்ன பண்ணிடலாம், வடகொரியாவை போட்டுடலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரீஸ் நாடை சொல்லிடுங்க. அடுத்ததுங்க 60வது யூனிக் பாதுகாப்பு மாநாடு, மியூனிக் பாதுகாப்பு மாநாடு யாரு ஜெர்மனியில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பஞ்சு மிட்டாய்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பஞ்சு மிட்டாயை தடை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தடை செஞ்சிருக்காங்க. புதுச்சேரிக்கு பின்பு தமிழ்நாடு அரசு தடை செஞ்சிருக்காங்கன்றத சொல்றாங்க. ஸோ அறிவியல் தினம்னா யார் சொல்லலாம், சர் சி வி ராமன் விளைவை கண்டுபிடித்த ராமன் விளைவு தான் அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது
தூத்துக்குடி இது முடிச்சாச்சு, சிறந்த இதுவும் முடிச்சாச்சு. ஓகே, இது மட்டும் நோட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் 21வது பயோ ஆசியா உச்சி மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. இதுதாங்க உச்சி மாநாடுன்னு கேட்டாலே என்ன பண்ணிடலாம், நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம் ரிலேட்டடா இத்தனை விஷயமும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா கேதர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சொல்லியிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போட்டிங்கன்னா 10 out of 10 கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும், லைவ் டெஸ்ட் இருக்கும், லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், உழைச்சதோட பலன் டெஸ்ட்டில் மட்டும்தான் தெரியும் சொல்லிட்டு. சரிங்களா? சரிங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.